சிலுவை பாதை பல வேளைகளில், பல நேரங்களில், பல வகைகளில் நாம் அறிந்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், அதை தியானித்திருக்கிறோம். இன்று நம்முடைய பங்கில் இன்னும் ஒரு சிறப்பான முறையில் அதை நாடக வடிவில் அதை நடித்து நம்மை இயேசுவினுடைய பாடுகளோடு பயணிக்க அழைக்கிறார்கள். அன்பானவர்களே, இது பார்க்கிறதுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். இது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, மாறாக இது நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு அன்பின் பயணம். எனவே இந்த பயணத்திற்கு நம்மை நாமே தயாரிக்கின்ற விதமாக முதலாவதாக நம்முடைய பாடுகளை ஆண்டவரோடு சேர்த்து வைப்போம். அதே வேளையில இடம் பிடிக்கிற அந்த திசையிலையும் அன்பானவர்களே எப்பொழுதுமே பின்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்கிறது, நம்ம நினைக்கிறது, இங்கு சித்தரிக்கப்படுவது 100ல் ஒரு 1% தான். இதைவிட பல மடங்கான துன்பத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு அனுபவித்திருக்கிறார். எனவே அந்த துன்பத்தை தியானித்து அதை பார்த்து சும்மா பாவப்பட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு எழுந்து நடந்தாரோ அதே போல நாமும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வேளையிலே அனைவரும் கண்களை மூடுவோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாடக வடிவில் சிலுவை பாதையானது நம்முடைய பங்கில் இன்றும் சிறிது நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அன்பானவர்களே, இதற்காக தயாரித்த ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே இந்த நாடகம் வெறும் நாடகம் ஆக இல்லாமல், வெறும் பொழுதுபாக்காக இல்லாமல், நீரே இதை எங்களுடைய வாழ்வாக மாற்ற அந்த கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதை காணக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய அன்பையும் உணர்ந்து மீண்டுமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உம்மை போல வேட்கையோடும் உம்மை போன்ற அன்போடும் பயணிக்க எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இது ஒரு சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, ஒரு கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, ஓமானம் அல்ல, ஓமை அல்ல. இது ஒரு சரித்திர நிகழ்வு. எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது எல்லாம் அதற்குரிய சாட்சியங்கள் உண்டு. ஆகவே என்பார்களே, இதை நாம் அங்கு சென்று காண இயலாவிட்டாலும் இங்கு நாம் இதனை பார்த்து இதில் பங்கெடுத்து பயன்பெறுவோம். ஆண்டவர் இயேசு சிந்திய அந்த இரத்தத்தின் பயன்களை, ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இல்லத்திற்கு எடுத்து செல்வீர்களாக. பல இடங்களுக்கு பங்குகளுக்கு சென்று அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தகைய சிறுபார் பக்தி முயற்சியை நடத்தி மக்களை ஒரு உணர்வுபூர்வமாக நம்மை வழிநடத்தி செல்கின்றார். நீங்களாம் பார்த்தீங்க, ஒரு அருமையான ஒரு குரல் வளத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் ஒரு ஜப கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகிய வேளையிலே பங்கு மக்களாக உங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் அவருக்கு சிறப்பான நன்றியை நாங்கள் உறுத்தாக கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைவரும் கரோடு எழுப்பி அவருக்கும் அவருடன் வந்திருக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும், பல்வேறு வகையில் உதவி செய்த பணியாளர்களுக்கும் சிறப்பான நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆகவே இப்பொழுது ஒரு அன்பளிப்பாக ஒரு நினைவு சின்னமானது வழங்கப்படுகிறது. உடன் வந்திருக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் எங்கள் சிறப்பான நன்றியை தெரிவிக்கின்றோம். அன்பார்களே, இது முடிந்தவுடனே இந்த நாடக குழுவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை அன்பளிப்பாக கொடுத்த டாக்டர் செல்வநாதன், இன்னும் ஆனந்த் அவர்களுக்கும் எங்களது சிறப்பான நன்றியை உரித்தாக்குகின்றோம். ஆகவே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் உங்களது சிறப்பான நன்றி. ஆவியானவர் எங்களை கொண்டு செயல்பட்டார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீச மனுஷன் ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நிறைவேற்றின பயனற்ற ஊழியக்காரன், மகிமையும் கனத்தையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்தையாம் தெய்வத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். மழை வந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த நாளிலே மழையை நிறுத்தி உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமை அடைந்ததற்காய் கோடான கோடி நன்றி சுவாமி. செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நிறைவேற்றின பயனற்ற ஊழியக்காரன், மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தந்தையாம் தெய்வத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாம் தெய்வமே, உமக்கு நன்றி. ஆண்டவர்
ஆண்டவராய் இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே மக்கு நன்றி. தந்தையாம் தெய்வமே மக்கு நன்றி. ஆண்டவராய் இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே மக்கு நன்றி. தந்தையாம் தெய்வமே மக்கு நன்றி. ஆண்டவராக இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே மக்கு நன்றி. தூய தமத்திருத்துவமே மக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். கண்ணிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனில் தாழை என திகழ்ந்தார். கண்ணிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனில் தாழை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அருமை பாடிடுவோம், அவள் அருமை பாடிடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி எடுத்துக்காட்டுவதில் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடியை போற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவை மீண்டும் ஒரு முறை கரோடு எழுப்பி அவரையும் அவர் குழுவினையும் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். இந்த நாளிலும் கூட இந்த சிறப்பான சிலுவை பாதையை நடத்த ஆண்டவர் இயேசு அனுகிரகம் பண்ணினார். எனவே ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தந்தை அவர்களுக்கு எங்களுடைய பணிவான கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியத்தினுடைய சார்பாக நன்றிகளை மனதார அவருக்கு நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. வணக்கம், என் பேரு சரண்யா. நான் புனித சின்னப்பர் ஆலயம் ரத்தனபுரி பங்கு கார்மேல் மதா அன்பேட்டிலிருந்து பேசுகிறேன். நேற்று எங்கள் சின்னப்பர் ஆலயம் பங்குக்கு எல்சிஎம் மினிஸ்ட்ரியிலிருந்து சிலுவை பாதை நாடக வடிவில் நடத்துறதுக்கு பிரதர் அந்தோனி சாமியும் அவங்களுடைய குழுவும் வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்தலமும் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எடுத்து காமிச்சாங்க. அதை பார்க்கும்போது நிஜமாகவே கண்ணீர் தான் வந்தது. அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. பங்கு மக்கள் அனைவரும் அதை ரொம்ப பக்தியோடு எடுத்தாங்க. அந்த பிரதரோட பிரசங்கமும் ஒவ்வொரு சிலுவை பாதைக்கு நடுவில் அவரோட பிரசங்கமும் அவருடைய பாடலும் நிஜமாகவே மனதை உருக்குற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி விஷயத்தை அவர் மென்மேலும் தொடர்ந்து நடத்த அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கடவுள் தொடர்ந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பியம் மற்றும் எங்கள் பங்கின் சார்பாக எங்கள் ஜெபத்தையும் ஏறெடுக்கிறோம். நன்றி.
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாம் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். தந்தையாம் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். தூய ஆவியானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தூய தமத்திருத்துவத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். தந்தையாம் தெய்வமே நீர் வாரும், ஆண்டவராய் இயேசுவே நீர் வாரும். தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும். உமது கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே எங்களோடு இணைவீராக. பரிசுத்த ஆவியானவரே உமை வருந்தி அழைக்கிறோம். மனித சக்தியால் அல்ல, மனிதனுடைய பலத்தினால் அல்ல, ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து மகிமையாய் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, வாங்க ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க ஆவியானவரே, தூய தமத்திருத்துவமே உங்களை வரவேற்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாகிய தூய தமத்திருத்துவத்தை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது உம்முடைய வல்லமை இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வருவதாக. அன்றைக்கு புனித பவுல் பேசுகிற பொழுது லீதியாள் என்கிற பெண்ணுடைய இதய கதவை திறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இதய கதவுகளும் திறக்கப்படுவதாக. இப்பொழுது என் அருள்நாதர் இயேசு என் மார்போடு இணைந்து கொள்வீராக. உம்முடைய மார்போடு நான் சாய்ந்து கொள்கிறேன். கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் உம் இதயத்தோடு இதயமாக அணைத்துக் கொள்வீராக. தூய ஆவியாருடைய வல்லமாய் அக்கினி மயமாய் அன்றைக்கு அன்னை மரியாள் மேலும் சீடர்கள் மேலும் இறங்கின அதே ஃபயர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்குள்ளே அக்னியாய் இறங்குவாராக. உம்முடைய அக்னி கோட்டைக்குள்ளாக, கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக எங்களை மறைத்து வைக்கிறோம். இயேசுவின் திருநாமம் இந்த பங்கிலே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமம் உயரட்டும். நாங்கள் சிலுவையின் நிழலிலே மறைந்து கொள்கிறோம். கிறிஸ்து அரசர் மகிமைப்படுவாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி, இவனிடத்தில் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை அவன் சொன்னான். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அந்த இடத்திலே மௌனமாக தலை குனிந்து அவர் நின்றார். பிலாத்து மரியாதை இல்லாமல் பேசுகிற பொழுது அவற்றை அன்போடு ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்ச்சி, அவருடைய தாழ்மை இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவை. தாழ்ச்சி என்கிற புண்ணியம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கேரளாவிலே ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினோம். அச்சமயத்திலே கண் டாக்டர் என்னை கூப்பிட்டார். இந்த டாக்டரை எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர் கேட்டார். ஏன் சார் இப்படி கேட்கிறீங்க என்று சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த குக்கிராமத்திற்கு ஏசியாவிலே நம்பர் 2
இவர் இங்க வந்திருக்காருங்கிறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லி அவர் பதறினார். அப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு பெரிய டாக்டர் அவருடைய பெயருக்கு கீழே அவருடைய படிப்பை போடுவார், பக்கத்துல போட முடியாது. அவ்வளவு படிச்சிருக்காரு, எல்லாம் ஃபாரின்ல போய் படிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மருத்துவர் ஒரு குக்கிராமத்திற்கு ஒரு இலவச மருத்துவ முகாம் நடத்துவதற்காக நாங்கள் அழைத்த பொழுது அவர் பணிவாய் வந்தார். ஆம் என கருமையானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருமை தலைவிரித்து ஆடுகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பெருமைதான். சாதி குறித்தான பெருமை, பணத்தை குறித்தான பெருமை, படிப்பை குறித்தான பெருமை, இன்றைக்கு பெருமை இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? தாழ்ச்சி உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். மறைந்த பாப்பரசர் புனித ஜான் பால் II 1986 வருடம் நம்முடைய இந்திய மண்ணுக்கு வந்தார். அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? பிளைட்டை விட்டு இறங்கின உடனே அந்த ரெட் கம்பளத்திலே முகம் குப்புற விழுந்து அந்த ரெட் கம்பளத்தை முத்தம் செய்தார்கள். அவர் சொன்னார், நான் இந்தியாவை அன்பு செய்கிறேன், இந்தியாவை நேசிக்கிறேன். எந்த பாப்பரசரும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை மறைந்த புனித ஜான் பால் II அவர்கள் செய்தார்கள். அவ்வளவு தாழ்ச்சியோடு தாழ்மையோடு அந்த இந்திய மண்ணை, நம்முடைய இந்திய மண்ணை முத்தம் செய்தார்கள். ஆம் என கருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பெருமை அல்ல, தாழ்மை. நம்முடைய சொல்லிலே, பேச்சிலே, நம்முடைய வழி நடத்தலிலே எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார். எனவேதான் வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம் ஒரு மனிதனுக்கு முன்பாக தாழ்மையாய் கைகட்டி நிற்கிறார். எனவே எனக்கு கருமையானவர்களே, இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த முதல் நிலையில நமக்குள்ளே வந்த ஆணவம், பெருமையான பேச்சுக்கள், இவை எல்லாவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்கள் வேலில் தயவாயிரும். சீமோன் இயேசுவுக்கு உதவி நீட்டுகிறார். அவன் முதுகுகளின் நாளங்கள் கிழித்து தொங்க வேண்டுமா? ஏய், நிறுத்து நிறுத்து. ஏன், என்னாச்சு? இவனை இப்படியே கூட்டிக் கொண்டு போனால் கொல்கத்தால் மரவரை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆமா ஆமா, நீ சொல்வதும் சரிதான். எனவே இவனுக்கு உதவி செய்ய இந்த கூட்டத்தில் யாருன்னு பார்ப்போமா? பார்க்கலாமே. அவனை கூப்பிடலாமா? அவன் வேண்டாம், அவனை கூப்பிடலாம். ஏய் ஏய், இங்க வா. நானா? நீயே தான். உன் பேர் என்ன? சீமோன். எங்கிருந்து வருகிறாய்? சிரேனே ஊர். இவனுக்கு இந்த சிலுவை சுமக்க நீ உதவி செய். என்னால் முடியாது. நீதான் சுமக்க வேண்டும். நான் ஏன் சுமக்க வேண்டும்? கட்டாயம் நீதான் சுமக்க வேண்டும். என்னால் முடியாது. என்ன முடியாதா? அவனை இழுத்துக் கொண்டு வாருங்கள், அந்த கயவனை. அவனாலே கிழித்து எறியுங்கள், தூரம் சேர்த்து வர வேண்டும். இந்த ஆடை எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன, உனக்கு தான் சொந்தமா? எனக்கும் வேண்டும் இந்த ஆடை. உனக்கு வேண்டுமா? அப்படியானால் சீட்டு போட்டு பார்ப்போம். ஓ, பார்க்கலாமே. என்ன ஒரு அரிய நிகழ்வு! சீக்கிரம்! சீட்டு என் பேரில் விழுந்திருக்கிறது. எனவே இந்த ஆடை எனக்கு தான் சொந்தம். சரி சரி, இந்த ஆடையை நீயே வைத்துக்கோ. மகனே, என் செல்ல மகனே, இயேசுவே. என் மகனே, என் செல்ல மகனே, தந்தை சித்தத்தை நிறைவேற்றினார் என் மகனே. மணி மணியா
வென்றார், சாத்தானை வென்றார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு நேரம் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. இந்த மைதானம் முழுவதும், இந்த ஆலய வளாகம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் இப்பொழுது ஆண்டவரே தொடுவன் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்குவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் கால்களுக்குள்ளாக, கரங்களுக்குள்ளாக, எந்த இடத்திலே வலி இருக்கிறதோ அந்த இடத்திலே இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகமடைவார்களாக, இயேசுவின் நாமத்திலே பலன் அடைவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பங்களும் திரு குடும்பங்களாய் மாறுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறுவர் சிறுமிகளை ஆசீர்வதியும். இந்த பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பங்கு தந்தையை ஆசீர்வதித்து அவருக்கு பரிபூர்ண சுகத்தையும் தீர்க்க ஆயுசையும் தாரும். அற்புதமாய் வழிநடத்தும். கிறிஸ்து இயேசுவின் வல்லமையில நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.